சாத்விக ஓசை திருக்குறள் வகுப்பு ஆசிரியரோடு இணைந்து அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த இறை வணக்கத்திலே இறைவனை மன்றாடி அகரம் என்ற ஆனாவரிசையிலே தொடங்குகின்ற அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்று இப்பொழுது நாங்கள் இறை வணக்கத்தை செலுத்த போகின்றோம். முன்னோக்கி வாருங்கள். அனைத்து மாணவ மாணவிகளும் நாம் கடவுளை வணங்க முதல் மன அமைதி பெற தியானம் செய்வோம். எல்லா குழந்தைகளும் இப்பொழுது உங்களுடைய டீச்சர் சொல்வதை திரும்பவும் சொல்ல வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு கும்பிட்டபடி. ஓ எங்கள் நிகழ்வு தடையில்லாமல் நடைபெற பிள்ளையாரை வணங்குவோம். தொப்பை அப்பனை தொழவினை அருமே. சரி. உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். இப்பொழுது அறம் தன்னை உலகிற்கு தந்த தெய்வ புலவர் திருவள்ளுவரை வணங்கி திருக்குறள் போற்றி பாடுவோம். இப்பொழுது பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து டீச்சர் சொல்வதை திருப்பி கூற வேண்டும். அகர முதலாம் ஆதியே போற்றி, மலர்மிசை ஏகும் மானடி போற்றி, ஐம்பொறி அடக்கும் ஆற்றலே போற்றி, வறியோர்க்கு உதவும் வாழ்வே போற்றி, உள்ளத்தில் பொய்யா ஒழுக்கமே போற்றி, கோபத்தை மறக்கும் மனமே போற்றி, வருமுன் காக்கும் வாழ்வே போற்றி, மெப்பொருள் தன்னை உணரும் மேன்மையே போற்று, அறநெறி கூறும் குறளே போற்றி. குறளினுடைய பயன்: திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். அவனின்றி அணுவும் அசையாது என்று கூறுவார்கள். இறை வணக்கம் செலுத்தி சென்ற திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்கும் அவர்களுடைய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்தவாறு